கோடி சுவாமிகள் 40 ஆண்டு மக்கள் நாடித்துடிப்பை கணிக்கும் சித்தர். திருப்பூர் மாவட்டம் வடக்கு தொகுதியில் உள்ள கணக்கம்பாளையம் ஊராட்சியில் நாதம் பாளையத்தில் கடந்த 40 ஆண்டுகளாக பக்தர்களின் நாடித்துடிப்பை கணித்து மக்களுக்கு அருள்வாக்கு கூறி அருளாசி வழங்கி வழி காட்டி வரும் கோடி சுவாமிகளை அறிந்து அவரை காண அவரது இருப்பிடத்திற்கு சென்றோம். கோவில் நுழைவு வாயில் பெரிய கேட் கால்வாசியளவு மட்டுமே திறந்தே இருந்தது. கேட்டை தாண்டி உள்ளே சென்று கோமணத்துடன் வெற்று உடம்புடன் அருகில் ஒரு குச்சியுடன் சேரில் அமர்ந்திருந்த பெரியவரை பார்த்து நம்மை அறிமுகம் செய்து கொண்டு கோடி சாமிகளை பார்க்க வேண்டும் என அவரிடம் கேட்டோம். அவர் நான் தான் கோடி சுவாமிகள், உங்களுக்கு என்ன தகவல் வேண்டும், நான் செல்கிறேன் என கூற எங்களுக்கு ஆசாரியம் எந்த ஒரு பந்தாவும் இல்லாமல் சாதாரணமாக அமர்ந்திருந்தார். பின்னர் அவரே தொடர்ந்தார். எனக்கு பூர்வீகம் இந்த கணக்கம்பாளையம் ஊர்தான். 15 வயது இருக்கும்போதே அருள் வாக்கு சொல்லும் பழக்கம் இருந்ததைத் தொடர்ந்து என்னை கிராமத்துக்காரர்கள் அவ்வப்போது வந்து பார்த்து செல்வார்கள். எனக்கு இப்போது 80 வயது ஆகிறது. இங்கு கோடீஸ்வரன் சுவாமிகளுக்கு பீடம் கட்டினேன். கடந்த 40 ஆண்டுகளாக பக்தர்களுக்கு சோலி போட்டு பார்த்தும் ஜோசியம் மற்றும் பூஜை மூலமாகவும் அவர்களின் பிரச்சனைகளை அறிந்து தீர்வு கூறி வருகிறேன். கோவிலில் மார்கழி மாதம் 108 பாலபிஷேகம், வாரம் ஒரு முறை யாகமும் நடக்கிறது. இங்கு வருபவர்கள் தெய்வ பக்தி உள்ளவர்களாகவும் தவறு செய்தவர்களாகவும் வருகின்றனர். மேலும் திருமணம் ஆகாதவர்கள், நாள்பட்ட கடன்களை வசூல் செய்ய முடியாதவர்கள் என பலரும் வருகின்றனர். அனைவருக்கும் அருளாசி வழங்கி விபூதி கொடுத்து ஆசி வழங்கி அனுப்பி வைப்பேன். மறுமுறை அவர்கள் வரும்போது அவர்களின் பிரச்சனை தீர்ந்தது. அதற்கு கைமாறாக கோவிலுக்கு தேவையான வைய பொருட்களையும் வாங்கிக் கொடுத்து விட்டு செல்கின்றார். அப்படி ஒரு பக்தர் கோவிலுக்கு கண்ணாடி செட் அமைத்து கொடுத்தார். பள்ளி மாணவிகள் பரீட்சையில் எத்தனை மதிப்பெண் எடுப்பார்கள் என்கின்ற விபரமும் சொல்லி அனுப்பி வைப்பேன். தேனி மாவட்டம் குச்சனூரில் ஒரு வழக்கு பல ஆண்டுகளாக இருந்து வந்தது. பூசாரி ஒருவரின் பரம்பரை சொத்தினை மீட்டுக் கொடுத்துள்ளேன். தீம் பழக்கங்களால் இளைஞர்கள் சீரழிந்து வருகிறார்கள். என்னிடம் வரும் இளைஞர்களுக்கு நல்ல எண்ணங்களை வளர்க்க சிவன் அருள் கிடைக்க பூஜைகள் நடைபெறுகின்றன. கோவிலின் ஒரு பகுதியில் கோசலை அமைத்துள்ளேன். அதன் கோசாலையில் உள்ள லட்சுமி பெயர் கொண்ட மாடு என்னுடன் அன்பாக பழகும். கடந்த 40 ஆண்டுகளாக இந்த கோவிலில் நடந்த சம்பவங்களை கூற வேண்டும் என்றால் ஏன் வாழ்நாள் போதாது என கூறி முடித்துக் கொண்டார். அப்படி சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க. 5-6 மாடு வாங்கினேன். போட்டு 5-6 மாடு பேர் வச்சு ஒரு பேர் நினைக்கிறேன். ஒரு கால்வெளியாகவே எழுதி போட்டு குழந்தைய குடும்ப சீட்டு எடுக்க சொன்னேன். அந்த பிள்ளை எங்கே இருக்குதோ அந்த பிள்ளை மாட்டுக்கு பெரிய குழந்தை எடுத்து லட்சுமி வந்து பேர் வயசு எத்தனை இருக்கும்? வயசு 2 வருஷம்.
நான் எவ்வளோ பிரச்சனை இல்லையா? 110 தான். 110 தான் தருவாங்க. 10 போய் 90 போய் என்ன போய் பண்ண முடியும்? அவனை விட்டா அங்கே ஜாலியாக கொடுத்து 50 வயசுக்காக நைலாவுக்காக பச்சையில் எத்தனை ஒரு விரோதங்கள் நடக்குது பார்த்தீங்கன்னா. அதனால் நான் ஊருக்கு கிராமத்தில் நான் ஒரு வருஷம் நடுவராக என்ன பண்ண முடியும்? பார்த்துட்டு தான் கொடுத்துருக்கோம். நடந்துட்டப்பா அப்படின்ட்டு நாடு போய் மேலே 2030 அது சாப்பாடு கடைசி கிடைக்க முடியா? இதெல்லாம் எழுதிக்கலாம். அரிசி எங்களுக்கு 5000 ரூபா உடம்பு சிப்பம் கிடைக்காது. ஏன் கிடைக்காதுன்னு அதுக்கு ஒரு வழிமுறை சொல்கிறேன். நீ பெரிய மண்டலத்துக்கு போய் பாருங்க. வீட்டில் இவ்வளோ இருந்தா மண்டபம் இவ்வளோ வரைக்கும் போகிற இடையில ஒரு கையில் தெரியாது வார ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு நான் பாயத்துக்கு ஒரு விருது பார்த்தேன் வாங்கிட்டாங்க. நிறையா கொடுத்து முடித்தானே இல்லை இந்த மாதிரி ஒரு நாள் சொல்லி அவன் கம்மிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணுங்க சொல்லிட்டு ஒரு 2000 உணவு வந்து நிறைய வேஸ்ட் பண்றாங்க. உணவு பொருள் வேஸ்ட் பண்றாங்க. அளவுல வேஸ்ட் ஆகுதுங்க. இப்போ மக்கள் வந்து உணவு பொருளை வந்து வேஸ்ட் பண்றாங்கன்னு போட்டுக்கலாம். மாற்றம் எப்படி? ஆட்சி மாற்றம் ஆட்சி மாற்றம் வரும், மக்கள் இடத்துலயும் மாற்றம் வரும். ஒரு ஆள் கட்டுப்பாட்டிலே தமிழ்நாடு இருக்கும். யாரும் வரும் ஒரு ஆள் கட்டுப்பாடு புல தமிழ்நாடு கட்டுப்பாட்டில் மேலே அப்படின்னு திரும்பி போவோம். அந்த மாதிரி. எப்போ நாட்டில் கையாந்திர பவன் வந்துடும் நாடு முடிச்சு. வேறு எது வேணாலும் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டுக்கு இந்தி கலாச்சாரத்தில் தமிழ்நாட்டுக்கு மதுபாகத்தில் கூலியாகன்னு சொல்லி பார்த்தோம். சொல்லுங்க. பச்சைவாதம்னா கையால் துணி கொடுத்தா நல்லது கிடைக்கும். சர்க்கரை பெருசருக்கு அப்படின்னா வெத்தலை பெண்களுக்கு மாதவிடாய் நிற்காத போது பார்த்தீங்களா? அதே வெத்தலை மருத்துவத்துக்கு வெத்தலை தின்னாங்க அப்படின்னு எனக்கு வெப்பம் கிடைக்காது. தனி ஒரு மருந்து வச்சுக்கிறேன். கைட்டா மாதவிடாய் அன்னைக்கு மோர் வச்சு அரைச்சி கைட்டா கசப்பருக்கால் பையக்காயான்னு கொடுத்து போட்டாங்கன்னா 2 மாதவிடாய் கொடுத்தாங்க. 3ஆவது கற்பம் தானே கிடைக்கும். யாரும் பொறுத்து பார்க்கணும் சொல்லி பையன் போகிறதும் பொழுதுதான் பார்த்து இந்த வைக்கணும். இப்போ வந்து கல்யாணம் எப்படி வராங்களோ அதே மாதிரி குழந்தை பிறக்கவும் நிறைய வருவாங்க. கல்யாணம் சாலும் பொறுத்து பார்க்கணும் பையன் தான் பொறுத்து பொழுதுதான் பார்க்க சொல்லி அப்படி இந்த நட்சத்திரத்துக்கு வருமானம் சொல்லுங்க. போயிட்டேன். அவர் 1985 இந்த புலவை கட்டி கும்பாசம் பண்ணும்போது லைட் ஆராய்ச்சி மைக் செட்டு போக்குவரத்து எல்லாமே அவர் அனுப்பிச்சு கொடுத்தார். இங்கு விளாசுங்களா? திருவிழாவுக்கு